அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம், நல்வரவு. முதல்ல இன்னைக்கு பேசப்போற பட்டிமன்ற தலைப்பு பத்தி, வாழ்வில் இனிமை சேர்ப்பது ஆற்றல் மிக்க இளமையா, அனுபவம் மிக்க முதுமையா? இது ஒரு நல்ல சிந்தனையை ஈர்க்கும் தலைப்பு. ஆனா இந்த தலைப்பு பத்தி பேசணும்னா இளமைய அனுபவிச்சிருக்கணும், முதுமையை வாழ்ந்திருக்கணும். எடுத்துட்டு போய் ஒரு இளைய தலைவர் இதை பேச சொன்னா அவங்க எல்லாம் இளமைய அனுபவிச்சிருப்பாங்க, முதுமையை வாழ்ந்திருக்க மாட்டாங்க. அதை மூன்றாவது மனிதனாக பார்த்திருப்பாங்க, இல்ல அவங்களே ஒரு 4 பேருக்கு அதை பத்தி பேசி கேட்டிருப்பாங்க. அதனால அவங்களுடைய ஊகத்துல அவங்களுடைய எண்ணங்கள்ல இருந்துதான் அது வரும், அனுபவத்துல இருந்து வராது. இந்த மாதிரி ஒரு பட்டிமன்றத்தை சரியா பேசணும், ஆழ்ந்த கருத்தோட பேசணும் அப்படின்னா இந்த மாதிரி சீரியஸ் எடுத்து இருக்கிற இடத்துல தான் பேசணும். நம்ம எல்லாரும் இளமையை கடந்திருக்கோம், அனுபவிச்சிருக்கோம், இப்போ முதுமையை வாழ்ந்திருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு அருமையான தலைப்பை சிந்திச்சு நம்மளுக்கு கொடுத்த மிஸ்டர் பிரபாகரன் அவர்களுக்கு முதற்கண் நன்றி. இப்போ நம்ம பேச்சாளர்களுக்கு வருவோம். இன்னைக்கு நம்ம பேச்சாளர்களுக்கு பொருத்தமான டைட்டில் கொடுத்து கௌரவிக்க போறோம். அந்த டைட்டில் சொல்லிதான் அவங்க கூட போறாங்க பேசுறதுக்கு. நம்மளோட முதல் பேச்சாளர் வலிமையான பேச்சு, சாட்டையாக வீசுகிற திரு சாட்டையடி சேஷாத்ரி இளமையே இல்லை என்று பேச வருகிறார். இரண்டாமவர் நடைமுறை வாழ்க்கையின் ஓமைகளை வேங்கை புலியின் வேகத்தில் அளிக்கும் திருமதி ஜாகுவார் ஜெயஸ்ரீ. வேகப்புலிக்கு ஆங்கிலத்துல ஜாகுவார் ஒரு பேரை நாட்டு செஞ்சிருக்கோம். முதுமைதான் மேன்மையான இனிமை என்று பறைசாற்ற வருகிறார். அடுத்தது திறமையான பேச்சாளர், நம்மேல் அடைமழை புளிய வரும் திருமதி சொல்மழை சுகீதா இளமையின் இனிமையில் நம்மை நனைக்க வருகிறார். நான்காவதாக எதிரணி என்ன பந்து வீசினாலும் எங்க வீசினாலும் பவுண்டரி அடிக்கிறார் திரு பந்தாடும் பழனியப்பர் உரிமையே இனிமை என்று அடித்துக் சொல்ல வருகிறார். சரி, இப்போ இந்த பட்டிமன்றத்தில் சில வரைமுறைகள். நடுவருக்கு என்ன பட்டம்? நடுவருக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன பட்டம்? இப்போது சில வரைமுறைகள். இந்த வரைமுறைகள் நீங்கள் எல்லாரும் கேட்கணும் பேச்சாளர்களும். இன்றைய நிகழ்ச்சியில் மொத்தம் 2 சுற்றுகள். ஒவ்வொரு பேச்சாளருக்கும் ஒவ்வொரு சுற்றிலும் 5 நிமிடம் பேசுவதற்கு நேரம் ஒதுக்கீடு. 5 நிமிடம் ஒதுக்கியவுடன் மேலும் 2 நிமிடங்கள் தான் கருமை நேரம். அதன்பின் இரண்டாவது இருமுறை அளிக்கும். பேசுபவர் முடிக்கவில்லை என்றாலும் அப்போது பேசிக் கொண்டிருக்கும் வார்த்தையிலேயே நடுவார்த்தையில் நாராயணா என்று நிறுத்திவிட வேண்டும். சரி, இப்பொழுது மன்றத்திற்கு நுழைவோம். முதல் பேச்சாளர் திரு சாட்டையடி சேஷாத்ரி. பெரிய பிட் எடுக்கணும் சார், அது காலேஜ்ல இருந்து பாருங்க, ஸ்கூல்ல இருந்து பாருங்க. நடுவர் உள்ளிட்ட அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். முக்கியமா எதிரில் இருக்கிற 2 பேருக்கும் இனிய வந்தனம், மாலை வணக்கம். எங்க அப்பா எனக்கு கத்து கொடுத்துருக்காரு, எதிரியா இருந்தாலும் அவங்க மாறிக்கணும் அப்படின்னு. அந்த முறையில அவங்கள தனியா கவனிச்சேன். இப்போ சப்ஜெக்ட் பள்ளி கல்லூரி நண்பர்கள் இந்த காலத்தை நினைச்சாலே நினைத்தாலே இனிக்குதா இல்லையா? அந்த நாளும் மந்திர நாளும்னு மனசு ஏங்குதா இல்லையா? இது 2 பாயிண்ட் போதும். மீறி எல்லாம் ஜோடனை சங்கர் பட்டண மாதிரி டெவலப்மெண்ட் தான்.
இந்த பாயிண்ட்ல எல்லாமே காலி. பந்தாவ பாணியம்மன் எப்படி பேச போறான்னு தெரியல. ஏன்னா நாங்க யாரை போட்டா அவர் போல் ஆயிடுவது. அதனால அவர் பேசி நம்ம கவனி. வாழ்க்கையில நிறைய பக்கங்கள் நமக்கு உண்டு. இளமைக்கு நிறைய பேஜஸ், அது வந்து 1000 பேஜஸ் போல இருக்கும். முதுமைக்கு சிலது ஆஃபண்டடா இருக்கும், சிலது அடித்தளா இருக்கும், சிலது பிளாங்க் பேஜா இருக்கும். இதான் சார் இளமைக்கும் முதுமைக்கும் வித்தியாசம். அடுத்தது துள்ளல், துடிப்பு, ஆற்றல், அறிவு, உச்சாரம் இதெல்லாம் எங்க இருக்குன்னா இளமையில தான் இருக்கும். இது வந்து ISO சர்டிபிகேட் ஃபார் இளமை. முதுமைக்கு ஏதாவது இருக்கானா அதே நான் பின்னாடி சொல்றேன். முதுமையில என்னென்ன இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு 6வது அரிசி உங்களுக்குன்னா சீனியர் சிட்டிசன்ஸுக்கு. நானும் வந்து 60 வயசு மேல ஆச்சுனால சரியான வயசு சொல்ல முடியாது சஸ்பென்ஸ். நானும் ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ். உங்களுக்கு எல்லாம் 6வது அரிசி வேக வயசு போட்டா போதும். 3 வேலையுமே அதை சாப்பிடுவீங்க. ஏன்னா வயிற்றுக்கு எதுவுமே ஒத்துக்காது. ஆசைப்பட்ட காய்கறி சாப்பிட முடியாது. இப்ப சம்மர் சீசன், முக்கணியில பலா மாம்பழம் 2மே சீசன். ஆசைப்பட்டு ஒரு நெல்ல சாப்பிட்டு தான் வளர்ப்பு ஃபுல்லா சுகர். ஒரு பெட்ரூம்ல போய் பார்த்தா கட்டில அடுத்த பெட்ரூம்ல மட்டும் விட்டு அவ்வளவு சுகர். பார்த்தா அதுக்கு பிபி, வயிற்றுச்சல். வயிற்றுச்சல்னா வயிற்றுல எரிச்சல். நீங்க டபுள் மீனிங்ல எல்லாம் எடுத்துக்கூடாது. சிலர் அந்த மாதிரி அமைதி போகுது தமிழ். அப்புறம் அல்சர், அல்சைமர், பிபி எல்லா உடம்புல என்ன வியாதி இல்லை. எம்ஜிஆர் அந்த காலத்துல விவசாயத்தை பாடுபடணும். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில். இப்ப இருந்தா கண்ணதாசன் அவர் என்ன படிப்பாங்க, என்ன வியாதி இல்லை இந்த உடம்புல மாற்றி படிப்பாங்க. அந்த அளவுக்கு உடம்புல நோவு. நம்ம மெட்ராஸ் படத்துல சொன்னோம், கால் வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி, எதை சொல்றது எதை உணது. இதுல இவங்க 2 பேருக்கும் மட்டும் முதுமை வந்து இனிமையா. அது எப்படி நீங்க பாருங்க, நானும் பாருங்க. உங்களுக்கு எல்லாம் காலையில பிரேக்பாஸ்ட் வந்து 1.5 இட்லி கொடுத்தா போதும். மீதி எல்லாம் என்ன சாப்பிட போறீங்க, மருந்து மாத்திரை 2 டம்ளர் ஆகும். அதுவும் டாக்டர் சொன்னதுனால சாப்பிட்ட பின் சாப்பிடுவோம் வேற மாதிரி டாக்டர் சொல்லிட்டா. இல்லைன்னா முழுச்சா சாப்பிடுறதுனால எல்லா டேப்லெட்டும் போட்டீங்க. அத்தனை கலக்கல நான் டாக்டர் போய் கேட்டேன், சார் இவ்வளவு மாத்திரை குறைங்கன்னா குறைச்சலாம் அப்படின்னு. ஒரே டேப்லெட் 3 காம்போசிஷன், அதாவது 3 டேப்லெட் ஒரே தான். புதுசு எல்லா டெஸ்ட் டெக்னாலஜி மெடிக்கல் ஃபீல்டு வந்துச்சு. அந்த மாதிரி நம்ம எல்லாம் சாப்பிட்டு இருக்கோம். இதை சொன்னா 2 பேரும் மறைக்கிறாங்க. பிபி வந்து என் நண்பருக்கு, என் நண்பர் மட்டும் இல்ல, என் சின்ன நான் ஒரு பயணிப்பன் மறைக்கிறாரு. 20 வருஷமா பிபி மாதெல்லாம் சாப்பிட்டு இருக்காரு. இவர் ஏன் பிபி அதிகமாகணும், அமைதியா கேளுங்க. ஆர்ப்பாட்டம் இல்லாம நான் சொல்ல கால் கொடுத்தா போதும். வயசானவங்க எல்லாருக்குமே வர வியாதி வந்து கண்ணுக்கு சீனியர் சிட்டிசன். 10 பேருக்கு கேட்டட் ஆபரேஷன். காலையில தோடு போட்டுருக்கோம் இல்லையோ, ஆம்பளைங்க கருக்க. இப்ப கிரிக்கெட் ஸ்டார்லாம் கருக்கு வைரல் தோடு போட்டுக்கலாம். பொம்பளைங்க தான் போடுவாங்க, ஆம்பளைங்க போட்டுக்கலாம். கருக்கன் போட்டுருக்கோமா இல்லையோ, எல்லாம் காலில் ஏறிங்க மாட்டிக்கிறோம். இது காலத்துக்கு போதும். யாருக்கும் தப்பா சொல்ல முடியாது. மழை அரிசி உடம்புக்கு நல்லதுதான் சார். அதுக்குன்னு சாப்பாடுக்கு நல்லது, உடம்புக்கும் நல்லது. அந்த வாசனையை தூக்கும். வேக வச்சா குக்கர்ல இல்லை, சாதம் வடிக்கிறதுன்னு அந்த காலத்துல பெரியவா சொல்லுங்கல்ல, அந்த மாதிரி வச்சா அம்மா அப்படியே தூக்கும். அந்த வேக 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 வாசனை வரும். ஆனா அதே அரிசியை 10 வருஷம் கழிச்சு கையில எடுத்து மோந்து பாருங்க, ஸ்மெல் வரும். சமைக்க முடியுமா, அதை சாப்பிட முடியுமா? அந்த மாதிரிதான் நம்மளாம் இருக்கும். நம்மளாம் ஸ்பேர் பார்ட்ஸ் காண்டி போன டபா வண்டி. ஸ்பேர் பார்ட்ஸும் கிடைக்க மாட்டேங்குது, ரிப்பேரும் பண்ண முடியல. ஏதோ காலத்தை தள்ளிட்டே இருக்கும். இப்போ நம்ம சிஎஸ்கே டீம் வாங்க, 10 டீம் பட்டாள டீமா சிஎஸ்கே இருக்கு. காரணம் என்ன, தோனின்ற ஒரே ஒரு காரணம். மூட்டி வலி, மழநாள் வலி ஆபரேஷன் பண்ணிட்டு எல்லாரையும் உயிர் வாங்கிட்டு 10ஆவதா இருக்க விடலாம். இதே ராஜஸ்தான் ராயல் டீம்ல 16 வயசு பையன் சார், இளமை 10 பால்லயே 6 அடிக்கிறான். ஒரு கரெக்டா வேலை அடிக்கிறார். அவன் 10 பால்ல 6 அடிக்கிறான், வெள்ள அடிக்கிறான். 33 பால்ல செஞ்சுரி அடிக்கிறான். அது வந்து இளமை சார். இளமைன்னா என்ன, ஆற்றல். அப்புறம் அப்பா அம்மா காலத்துல கவலை இல்லாம துள்ளிட்டு இருந்த காலம் இளையராஜா சாங் வந்தது. கால ரீங்கால இதுதான் என்ன பியூட்டிஃபுல் லைஃப். பொற்காலம் சார். நம்ம அப்ப என்ன பண்ணுவோம், எல்லாம் அவுட்டர் கேப் தான்.
போட்டிக்குள்ளு, கிரிக்கெட்டு, கபடி, பேஸ்கெட் பால் எதுவுமே இன்டோர் கேம்ஸ் கிடையாது. இதுல வெயில் காலத்துல இப்ப சம்மர் சீசன் தானே, குளம், குட்டை, ஏரி, ஆறு ஒரு நீரோடைகள் போய் குளிச்சுட்டு நீச்சல் வச்சுட்டு 3 மணிக்கா வரும். நம்ம அம்மா இருக்காங்கள, எல்லாருடைய அம்மா சேர்த்து சொல்றேன், இந்தியாவில ஃபர்ஸ்ட் மிசைல் கண்டுபிடிச்சது நம்ம அம்மா தான். செருப்பு அப்படியே பறக்கும், கரெக்டா டார்கெட்ல அச்சீவ் பண்ணும். நம்ம மேலதான் முடியும், தவறவே தவறாது. புரி தாங்கி அடிச்சு வலிச்சதில்லை இருந்தும் நான் நடுவேன். சும்மா டிராமா. உலகத்திலேயே அம்மா அடிச்சா யாருக்குமே வெளியாது. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், சிவாஜியை தோச்சிருவோம், அடி உலகத்துக்கு முன்னாலே கத்துவோம் அந்த அளவு. ஆனா அப்பாவோட ஆயுதம்னா வேற, வெறுத்து. அப்புறம் கையால் அடி இதெல்லாம் தாங்க முடியாது. அம்மா போனா போதுட்டு உழப்பம், செருப்பு, மரம் இதெல்லாம் பயன்படுத்தாங்க. அந்த மாதிரிலாம் அடி வாங்கி நல்ல பிள்ளையா நம்ம உட்காந்துருக்கோம். நம்ம நடுவில் பாருங்க, ஒரு வருஷமா இருக்கிறத காரணம் அப்பா அம்மா வளர்த்த விதம். என்னையும் எங்க அப்பா அம்மா அப்படிதான் வளர்த்துருக்காங்க. அதுக்குதான் மரியாதை கூட அவங்களுக்கு வச்சேன். அடுத்தது இந்தியில சமீபத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் போனேன். சீனியர் சிட்டிசனுக்காக ஸ்பெஷலா டிசைன் ஹாஸ்பிட்டல், மல்டி ஸ்டோரி பில்டிங், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். உள்ள போனா நியூராலஜி, நெஃப்ராலஜி, ரேடியாலஜி, டெர்மடாலஜி, நியூராலஜின்னு எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன்னா எனக்கு வந்தது அழகு. நீங்களும் போய் பாருங்க, சீனியர் சிட்டிசன் வச்சிருக்காங்க. அப்புறம் அந்த காலத்துல நான் அடுத்தவங்கள என் சாட்டையை கொடுக்கிறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா வரும் சாட்டை. சாட்டை எடுத்த சாட்டை சேஷாத்திரி, இளமையே ஆரோக்கியம், ஆரோக்கியம் இருந்தால்தான் இனிமை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அடுத்தது நம்ம ஜாகுவார் ஜெயஸ்ரீ அவர்கள் வர போறாங்க. அவங்க என்ன சொல்ல போறாங்க பாருங்க. மதிப்புக்குரிய நடுவர் அவர்களே, வெளிப்புறவு மிக்க பார்வையாளர்களே, சக பேச்சாளர் நண்பர்களே, வாழ்க்கையில் உண்மையான சந்தோஷமும் திரும்பினா பொழுது இப்படியாவா உண்மையான சந்தோஷமும் சமநிலையும் கிடைப்பது முதுமையில் தான். அதை சாற்றிக் கொண்டு பெருமிதத்துடன் நிற்கிறேன் உங்கள் முன்னால். இளமை கூட்டத்துடன் செயல்படலாம், ஆனால் முதுமையே சிந்தனையுடன் செயல்படும். உங்களுக்கு எல்லாம் அது தெரியும். வெள்ளி மொழியுடன் கூடிய மெச்சூர்ட் ஆடியன்ஸே இந்த அறையில் நிறைந்திருக்கிறீர்கள். நான் சொல்வதை எல்லாம் நீங்கள் ஆவோதிப்பீங்க. எதிர்வாதம் செய்யும் இந்த 2 பேரும் அதை புரிஞ்சுக்கதான் போறாங்க. முதுமை என்றால் எனக்கு நிறைய டைம், சுதந்திரம் கிடைச்சிருக்கு. ரிட்டையர் ஆகியாச்சு. பரபரப்பான ரொட்டீனிலிருந்து இப்போ விடுதலை. குழந்தைகள் செட்டில் ஆகி விட்டார்கள். வீட்டு பெரியவர்கள் ஆசீர்வாதம் அளித்து விட்டு விடை பெற்றுக் கொண்டு விட்டார்கள். நாமும் கஷேத்ராவில் பாதி நேரம் செலவிடுவதால் சமையல் பொறுப்பிலிருந்து ஒரு பெரிய ரிலீஃப். சின்ன வயசுல கத்துட்ட பாட்டு, ஸ்லோகம் இதெல்லாம் ரிவைவ் செய்ய முடியும். படிக்க வேண்டிய புக்குன்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. அதுக்கெல்லாம் நேரம் இப்போதான் இந்த முதுமையில் தான் கிடைச்சது. வாழ்க்கையில் இதுவரை செய்யாத டான்ஸ், டிராமா, பட்டிமன்றம் என்று புதுசா ஒரு கலக்கு முடிகிறது. சந்தோஷமாகவே இருக்கு. காட்டாற்று வெள்ளம் எல்லாம் ஓய்ந்து தனக்கு வேண்டியதை மட்டும் சேகரித்துக் கொண்டு மெதுவாக கடலில் சங்கமிக்கிற ஆறு போல இருக்கு என்னுடைய முதுமை வாழ்க்கை. லைஃப் பிகின்ஸ் at 40 என்று கேட்டிருக்கீர்கள். லைஃப் பிகின்ஸ் at 60 என்றுதான் சொல்ல வேண்டும். 60க்கு பிறகு வாழ்க்கை ஒன்றும் ஸ்தம்பித்து விடுவது கிடையாது. கற்பனை திறன், கணித திறன், கற்றுக்கொண்ட கலைகளின் அறிவு எல்லாம் மங்குவது கிடையாது அப்படின்னு நான் சொல்லல, ஆய்வு கூறுகிறது. Unless there is a medical condition. கற்றவை எல்லாம் லாங் டேர்ம் மெமரியில் ஸ்டோர் ஆகி விடுவதால் எளிதில் மறக்கக்கூடியதாக இல்லை. MS சுப்பலட்சுமி, லதா மங்கேஷ்கர் எல்லாம் கடைசி வரை பாடிக்கொண்டே இருந்தார்கள். சுஜாதா 72-73 வயசு வரை கதை, நாவல், கட்டுரை என்று எழுதி தள்ளினார். எனக்கு தெரிந்த ஒரு பாட்டி வந்த வழியில் 100 வயசு இருக்கும் போது கூட கடவுளுக்கு பொங்கல் மறினார். வீட்டு பெண்களுக்கு பொருளாக்க
பரிமாறுவார். நம்பவே முடியல. மகா பெரியவா ஸ்தூல சரீரமாக இருந்த வரையில் கடைசி வரையில் தர்மம் தழைக்க பாடுபட்டு கொண்டு கால்நடையாகவே பல ஊர்களுக்கு சென்றுள்ளார். கற்றலை மறக்காது என்பதோடு முதுமையில் புதிதாகவும் கற்கலாம், எழுச்சியும் பெறலாம். புதிய புதிய செல்ஸ் உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கும் கடைசி வரையில் நாம் சாகும் வரை. இந்த ரீசன்ட் ரிசர்ச் நம்மில் எவ்வளவு பேர்கள் சம்ஸ்கிருதம், வீணை, மாண்டரின், பாகவதம், நாராயணியம், ராமாயணம், வேதாந்தா ஸ்டடிஸ் என்று கற்று வருகிறோம். டெக்னாலஜி இதற்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இல்லையா? எதிரணியில் அமர்ந்திருக்கும் சுமிதா அவர்களே பியானோ பயின்று வருகிறார். விரைவில் ஒரு கச்சேரி எதிர்பார்க்கலாம். தெரியும் அவர் என் கணவர் இவர்களுடன் படித்த பள்ளி மாணவர் 65 வயதிற்கு மேல் 4 PhD பட்டங்கள் பெற்றுள்ளார். சரிதானே நான் சொல்வது? வைதேகி ராகவன் கஷேத்ராவில் வந்து நடனம் ஆடினாரே, புரோகிராம் கொடுத்தாரே, அவர் 60 வயதுக்கு மேல்தான் பரதநாட்டியமே ஆரம்பிக்கிறாராம். 65 வயதில் அரங்கேற்றம் செய்திருக்கிறார். ஆர்வமான ஃபீல்டில் படிக்கும் பொழுது கற்றலில் சங்கடம் ஏற்படுவதில்லை. நாம் எல்லாம் வாட்ஸ்அப்பில் பார்த்தது 72 வயது வெங்கடலட்சுமி ஆந்திராவில் நீட் எக்ஸாம் தேர்வு எழுதினார் என்று. இளைஞர் என்பதற்கு விக்கிபீடியாவில் பொருள் தேடும் பொழுது எனக்கு கிடைத்தது இதுதான். எவர் புதியதை கற்க தயாராக இருக்கிறார்களோ அவர்களே இளைஞர்கள். மனதிருப்தியும் சந்தோஷமும் இளமையை கொடுக்கும். அதற்காக எல்லோரும் ஆட்டம் வர வேண்டும், டான்ஸ் ஆட வேண்டும் என்பது கிடையாது. அவருக்கு எதில் ஈடுபாடு இருக்கோ அதில் நேரத்தை செலவிடலாம். இருப்பு இயங்கிக் கொண்டிருக்கும் வழியில் துரு ஏறாது. அதுபோல நாமும் ஏதோ ஒன்றில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தால் தூய என்று துரு ஏறாது. நம் பட்டிமன்றம் டைட்டிலே சொல்றது முதுமை அனுபவம் நிறைந்தது என்று. அறுவடைக்கு காத்திருக்கும் நெற்கதிர் போன்றது முதியோர் பெற்றிருக்கும் அறிவு. கல்வி அறிவு மட்டுமல்லாமல் வாழ்க்கை உலக அனுபவம் கற்றுக் கொடுத்தது மகத்தானது இல்லையா? கற்றறிவு கேட்டறிவை காட்டிலும் பட்டறிவே சிறந்ததாக போற்றப்படுகிறது. வள்ளுவர் வாக்கில் வந்தது, அரண் அறிந்த மூத்த அறிவுடையார் எண்ணை திறன் அறிந்து தேர்ந்து கொள். இளைஞருக்காகவே எழுதப்பட்ட குரல். முதியோர்கள் பண பிரச்சனை, சமூக பிரச்சனை, குடும்ப பிரச்சனை என்று எல்லாவற்றிலும் தீர்வு அளிப்பதற்கு அல்லுநர்களே. என் கணவர் இப்பொழுதும் ஸ்டார்ட் அப்களுக்கு அறிவுரைகள் அள்ளி வீசிக் கொண்டிருக்கிறார். இளம் சமூகத்தினருக்கு ஏதோ ஒரு வகையில் உபயோகமாக செயல்படுவது மனதிற்கு நிம்மதியை அளிக்கிறது. டெல்லியிலிருந்து ரிட்டையர் ஆகி வந்த ஒருவர் காமாட்சி என்று பெயர். அடையார் பகுதியில் சுற்றுச்சூழல் அவேர்னஸ் குறைவாக இருந்ததால் ஸ்பார்க் என்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கி ட்ரீ பிளான்டேஷன், மரத்தை பாதுகாப்பது எப்படி என்பது போன்றவற்றையெல்லாம் செய்து வந்தார். இப்பவும் ஆக்டிவாக இருக்கிறார். அவருடைய வயது 97. ரிட்டையர்மெண்ட் என்பது ஒரு பாதையின் முடிவு அல்ல, அதுவே தொடக்கம். நெடுஞ்சாலை ஹைவேயின் ஆரம்பம். சோர்வென்று செயல்பட்டுக் கொண்டிருக்கும் போது மனச்சோர்வுக்கு இடம் ஏது? எல்லாம் சுகமே. ஒரு சேஷாபதி சார் மட்டும்தான் வார்த்தை மாற்றி பாடுவாரா? ஒரே ஒரு பாட்டு பாடி முடித்துக் கொள்கிறேன். காற்று வீசுகிறது என் நெஞ்சில், பாடுகிறது பல பாட்டு, சுகம் சுகம் அதிலே சுகம். முதுமை என்பதே முழுமை என்று அழுத்தம் நிறுத்தமாக சொல்லி முதுமைக்கு ஒரு ஜே என்று கூறி முதல் சுற்றை முடித்துக் கொள்கிறேன். என்னையா ஆரோக்கியம் என்பது இளமையின் தனி சொத்தா? கிடையாது.
முதுமையிலும் ஆரோக்கியம் இருக்கும். அதனால் அதை வைத்து இளமைதான் இனிமை என்று நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று வேங்கை பாய்ச்சலில் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அடுத்தது எல்லாரும் கொஞ்சம் முறை இருந்தா படிச்சுக்கோங்க. சொல்மழை சுகிதா கலை வழிய வருகிறார். அவையில் உள்ள அனைத்து மூத்தோர்களுக்கும் நடுநிலை தீர்ப்பு தர வல்ல நமது நடுவர் அவர்களுக்கும் தாங்கள் மூத்தோராக இருப்பதாலேயே மூத்தோர் வாழ்க்கைதான் இனிமை என்று பிடிவாதம் செய்யும் இரு எதிரணி நண்பர்களுக்கும் முதுமை காலத்தை விட இளமை காலம் எவ்வளவு அழகாக இருந்தது என்பதை சுவைபட உரைத்த தன் முதல் வாதத்தை தொடங்கிய நண்பர் சேஷாத்ரி அவர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் என்று கேட்டு வளர்ந்தது மட்டுமன்றி அந்த வார்த்தையையும் அருமையையும் பெருமையையும் அறிந்து வளர்ந்தவர் தான். ஏனென்றால் நான் வளர்ந்த கூட்டு குடும்பத்தில் தாத்தா பாட்டிகளுக்கு பஞ்சமே கிடையாது. அதனால் அவர்களது கண்டிப்பும் அன்பும் ஆதரவும் அரவணைப்பும் ஒருங்கே சேர்ந்த இனிமையான இளமை வாழ்க்கையை வாழ்ந்ததினால்தான் நான் இன்று இந்த அணியில் பேச துணிந்தேன். மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் தான், அது சந்தேகமே இல்லை. ஆனால் மூத்தோரின் வாழ்க்கை அமிர்தம் போல் இருக்கிறதா? அந்த கேள்வி கேட்டதுனாலே இந்த பட்டிமன்றம். எப்பவும் நாங்க ரெண்ட கம்பேர் பண்ணா எப்படிங்க சொல்லுவோம்? குட், பெட்டர், பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பெஸ்ட்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஞாபகம் வருது நம்மளோட இளமை கால வாழ்க்கை தானே. நல்வாழ்த்து நான் சொல்லுவேன், நல்லபடி வாழ வேண்டும் என்று நம் மூத்தோர் அனைவரும் நம்மை வாழ்த்தி நாம் தொடங்கிய நம் இளமை கால வாழ்க்கை வாழ்வது ஒருமுறை வாழ்க்கைகள் தலைமுறை என்று நம் 3 தலைமுறைகளுக்காகவும் வாழ்ந்த ஆக்ஷன் பேக்டு லைஃப், நவரசமும் நிறைந்த லைஃப். வாழ்க்கையில் தந்த அந்த இளமை கால வாழ்க்கையின் இனிமையினாலே முதலில் நமக்கு தோன்றும். அதற்கு ஈடு இணையிட்டு முதுமையில் சில ரசங்கள் மிஸ்ஸிங். அது எது எதை என்று உங்களுக்கு விட்டு விடுகிறேன். முதுமையான கேட்கிறது ரிலாக்ஸ் டைம், ஆனா உணர்றதுக்கு இளமை கால ரீப்ளே டைம். முதுமைக்கு மதிப்பு கண்டிப்பா இருக்குங்க, ஆனா அதுவே இனிமையை கொடுக்குமா அப்படிங்கறதுதான் கேள்வி. இனிமை இஸ் ஈக்குவல் டு அனுபவமா அல்லது ஆற்றலா அப்படின்னு வச்சோம்னு வச்சுக்கோங்களேன். இனிமை என்பது வெறும் நினைவுகள் மட்டும் இல்லைங்க, அதோடு சேர்த்து துணிவு வேண்டும். வயதாகி விட்டால் சாதிக்க முடியுமா நம்ம கேட்போம். அதே இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க? சாதிக்காம விடுமேனா அப்படின்னு கேட்பான். இளமையா இருந்தா எதிர்கால வாழ்க்கையை கற்பனை செஞ்சுக்கணும். முதுமையா இருந்தா பழைய வாழ்க்கைய 10 முறை சொல்லி பார்க்கணும். முதுமை என்பது பாராட்டு பெரும் காலம், ஆனால் இளமை என்பது வாழ்க்கையை உருவாக்கும் காலம். நாம் இளமையின் இனிமைக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? இப்ப நம்ம புதியோரா இருப்பாங்கயா, நம்ம எல்லாம் அந்த டிஜிட்டல் டெக்னாலஜிக்கு முன்னாடியே பிறந்திருந்தாங்க. அந்த வாழ்க்கையோட இனிமை திரும்ப கூட வராது. அந்த காலத்துல தான் பிரேக் இல்லாத சைக்கிள், டயல் செய்ய வேண்டிய போன், அப்புறம் குடும்பம் மொத்தமும் ரசிக்கிறதுனால ஒரே ஒரு ரேடியோ. இவை எல்லாம் இருந்தாலும் சந்தோஷங்கிறது ஃபுல் வால்யூம்ல இருந்ததுங்க. பயணம் இந்த காலத்துல ஜிபிஎஸ். அன்னைக்கு இப்படியே போனீங்கன்னா அதுவும் இந்த பச்சை கலர் கேட் வருதுல்ல, அதுக்கப்புறம் திரும்பினீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு ஜவுளி கடை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழி சொல்றது கூட ஒரு ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி இருக்கும். அப்படியே அந்த பயணத்துக்கு அவ்வளவு இனிமையா சேர்க்குங்க. இதுதான் இன்றைய முதியோரின் அந்த கால இளமை. ஸ்மார்ட் போனே கிடையாது, ஸ்மார்ட் வைஃபை கிடையாது, ஆனா வார்த்தைகளை வாங்க இருந்தது. ரீசார்ஜ் இல்ல, ஆனா உறவுகள்லாம் ஃபுல் சார்ஜ்ல இருந்ததுங்க. வாழ்க்கை இனிமை என்பது செயல்களில் உள்ள உயிரோட்டம், சிரிப்பில் இருக்கும் சுதந்திரம், நாளை நான் நம்மை சார்ந்ததே என்ற நம்பிக்கை. இதையெல்லாம் யாருக்கு தர முடியும்? அனுபவத்தின் அடையாளமான அமைந்த முதுமையா அல்லது ஆற்றலால் அகிலத்தை அசைக்க வந்த இளமையா? முதுமையின் அனுபவம் இளையோருக்கு கருத்தப்பட்டால்தான் இனிமை. அதற்கு இப்ப சான்ஸே இல்லைங்க. அதற்குதான்
என்ன திட்டாம அடிக்காம திரும்ப திரும்ப எத்தனை தடவை கேட்டாலும் அழுக்காம சொல்ற பதில் அளிக்கிறதுக்கு கூகுள் தாத்தாவும் யூடியூப் பாட்டியும் வந்துட்டாலே, அதுக்கப்புறம் இப்ப பொண்ணு தாத்தா வேற வந்திருக்காரு சாட் ஜிபிடின்னு. நமக்கெல்லாம் சொன்னா மதிப்பாக நம்ம என்ன சொன்னதை வந்து மறுக்கிறதுக்கு வந்து உடனே கூகுள்ல போய் பார்ப்பாங்க. இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள் ஓரிடம் பெற்றோர் ஓரிடம் என்ற நிலைமை, அதுவே முதுமையின் மனதளவிற்கு ஒரு காரணம். இதே பிறகு எத்தனை முயற்சிகளாக சாட்சி மோட்டிவேஷன் மெசேஜஸ் என்ற பெயரில் தினமும் வரும் குட் மார்னிங் மெசேஜஸ். முதலில் ஏஜ் இஸ் ஒன்லி a number. If you have a goal to achieve, you are still young ன்னு ஒரு குழந்தை இன்னொரு ஃப்ரெண்டு போடுவார். Feel bored, don't worry, you are a human அப்படின்னு. நம்ம ஒரு கோலை தேடி கண்டுபிடிச்சு யங்கா இருக்கிறதா அல்லது கோலாவே இருந்துட்டு ஹியூமனா இருக்கிறதா குழப்பம் தாங்க வரும். சகோதரி சிலர் முதுமை சாதனையாளர்கள் பற்றி கூறினார்கள். சாதனைகள் எந்த வயதிலும் பாராட்டத்தக்கவைதான், ஆனால் முதுமையில் சாதிக்க நிறைய இப்ஸ் அண்ட் பட்ஸ் உண்டுங்க. இந்த வயதில் சாதனை எல்லோருக்கும் சாத்தியம் கிடையாது. நாம் யோகா கத்துக்கிறத பத்தி சொன்னாங்க, அதுக்கு ஒரு சின்ன கதை இருக்கு, அது மேல போட்டு சொல்ல வச்சுட்டாங்க. நாம் கத்துக்கிறது பேஷன்னால எனக்கு ஒரு அவசியத்தினால. ஏன் தெரியுமா, என் பெரிய அத்தைக்கு அசதி, சாப்பிடுவாங்க சாப்பிட்டத மறந்துடுவாங்க, சாதம் போடவே சண்டை போடுவாங்க. சின்ன அக்காவுக்கு பார்க்கின்சன், கைக்கு வாய்க்கு சாப்பாடே போடும். அது தவிர்க்கணும், ஒரு இசைக்கருவி கத்துக்கணும், அதுதான் நம்ம மூளைக்கும் கைக்கும் சரின்னு போயிட்டு நினைச்சு நான் அதுவே எனக்கு சவாலா இருந்தது. முதல்ல வயலின் கத்துக்க ஆசைப்பட்டேன். ஒரு கையில வயலினை வச்சுட்டு தோல்ல சாச்சுக்கணும், தோல் வலி பாட்டி சரிப்பட்டு வராது. வீணா அழகான வாத்தியான கீழே உட்காந்து வாசிக்கணுமே, குட்டி வலி சரிப்பட்டு வராது. அதனால ரூம் போட்டு யோசிச்சு நம்ம நடிகர்களுக்கும் மக்களுக்கும் எத்தனை சினிமா அழகாக சிரிச்சுக்கிட்டே பாடிருப்பாங்க. சரி நம்ம பியானோ கத்துக்கலாம் பானா, அப்பதான் தெரிஞ்சது பியானோ கத்துக்கிறது இல்ல, வாசிக்கிறது மட்டும் கஷ்டம் இல்லைங்க, பியானோ வாசிக்கிற மாதிரி நடிக்கிறது அதை விட கஷ்டம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் சின்ன வயசுலயே தப்பிச்சு அதுவும் படிச்சு முடிச்சு ஏதோ ரிலாக்ஸா ரிட்டையர்மெண்ட் வந்து உட்காந்துலாம். இவங்க சொல்றாங்க ரிட்டையர்மெண்ட்ல லைஃப் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், திருப்ப போய் படி. நம்ம எல்லாம் எப்பேற்பட்ட ஆளுங்க. அந்த காலத்திலேயே வீட்டு பாடம் செய்யாம விளையாடிட்டு ஐயோ அந்த டீச்சருக்கு ஜுரம் வந்து லீவ் போட மாட்டாங்கன்னு நினைச்சுக்கோம். இந்த காலத்துல படிச்சா டீச்சருக்கு ஜுரம் வேண்டாம், நமக்கே வரணும்னு சொல்லி நினைச்சு வேண்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கட்ட உரையை முடிக்கிறேன். இளமை பருவம் நிச்சயமா இத அனுபவிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதை இன்னைக்கு நினைச்சு 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 அவ்வளோ ஆக்ஷன் ரிப்ளை மாதிரி சந்தோஷப்படுவாங்க எல்லாரும். ரொம்ப அழகா அத நம்மளுக்கு சிறு மழையா பொழுதி சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்த ரவுண்ட்ல பார்க்கலாம், கனமழை வரும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு ஒன் டே மேட்ச் மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். 2 இன்னிங்ஸ் இருக்க போறது இல்லை. சகோதர சகோதரிகளே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் பொழுது இளமையில் வறுமை என்ற அவையின் வாக்கியத்தோடு நான் தொடங்குகின்றேன். இளமை காலத்துல 195% பேரு நாம கிராமத்துலதான் வாழ்ந்தோம். 95% கிராமத்திலையும் 5% பேர் நகரத்திலையும் வாழ்ந்தாங்க. இந்த நகரத்துல வாழ்ந்தவங்களுடைய பொருளாதாரம் ஓரளவு நல்லா இருந்திருக்கும். ஆனா கிராமத்துல இருந்த 95% பேரு ரொம்ப வறுமையில தான் வாழ்ந்திருக்கோம். எங்க அப்பா ஒரு ஸ்கூல் வாத்தியாரு, மாசம் 100 ரூபாய் சம்பளம். அப்பா அம்மா நாங்க குழந்தைங்க 6 பேர், மொத்தம் 8 பேர். 100 ரூபாய் சம்பளத்துல நாங்க நிம்மதியா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? முடியாது. நாங்க எல்லாரும் சேர்ந்து 6 பேரும் சேர்ந்து டெய்லி ஒரு 2500 தீப்பெட்டி வெட்டினோம்னா ஒரு நாளைக்கு கூலி 1 ரூபாய் கிடைக்கும். அந்த வேலை இல்லைன்னா புளி உடைக்கிற வேலை. ஒரு கூட சேர்ந்து 6 பேரும் ஒரு கூட புளிய மரத்தை ஓடிக்கு ஒரு பொருளை சேர்த்து கொடுத்தோம்னா டெய்லி கூலி 1 ரூபாய் கிடைக்கும். அந்த மாதிரி கூலி எங்களுக்கு 30 ரூபாய் கூலி கிடைக்கும். சம்பளம் 100 ரூபாயும் இந்த கூலி ஒரு 30 ரூபாய், 130 ரூபாய் சம்பளத்துல நாங்க 6 பேரு நிம்மதியா மகிழ்ச்சியா இருந்திருக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது.
ஸ்கூல் ஃபீஸ் வருஷத்துக்கு 5 ரூபாய். அந்த ஃபீஸ் கூட எங்களால ஒழுங்கா கட்ட முடியாது. அந்த மாதிரி ஒரு டாம என்ன மாதிரி இல்லை. இங்க இருக்கிற நிறைய சகோதரர்கள் நீங்க பார்த்துக்கலாம். உங்களுடைய இளமை காலத்துல ரேஷன்ல அரிசி போடுவாங்க. உளுந்து போன நாத்தம் பிடிச்ச அரிசியை தான் ரேஷன்ல போடுவாங்க. இந்த சம்பளத்துல நாங்க 2 வேளை மட்டும்தான் சோழருக்கும் சாப்பிட முடியும். அரிசி சோழரும் சாப்பிட முடியாது. அதுவும் ஒரு நாளைக்கு 2 வேளை தான். என்ன மாதிரி 195% பேர் அந்த காலத்துல வறுமையில தான் வாழ்ந்தாங்க. இந்த வறுமை தான் நம்ம தேசத்துக்கு ரொம்ப இனிக்கிறது. இந்த 1970-78 காலத்துல நம்ம நிறைய பேர் பார்த்திருப்போம். ஒரு படி அரிசி ₹1.40 சுத்திட்டு இருந்த இடத்துல 2 மாசத்துல 20 ரூபாய் இருக்குது. உங்களை யாருக்கு ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரே நேரத்துல 2 மாசத்துல ₹1.40 சுத்திட்டு இருந்த அரிசி 20 ரூபாய் இருக்குது. இதுல எப்படி குடும்பம் நடத்த முடியும்? நாம இளமையா இருந்த காலமா சைனா இந்தியா வராது, அதே மாதிரி பாகிஸ்தான் இந்தியா நடந்தது. அப்ப நம்ம தான் எவ்வளவு கஷ்டப்பட்டுவோம், சாப்பாட்டுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுவோங்க நீங்க எல்லாம் மறந்துக்க முடியாது. பள்ளி விடுமுறை காலத்துல கூட நாங்க நிம்மதியா ஒரு விளையாட்டு விளையாட முடியாது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆனா வீட்டுல வேலை செய்ய வைக்கிற வேலை இருக்கும். அந்த நேரத்துல 4 ஏறினா 2 நாளைக்கு மட்டை கிடைக்கும். அதுதான் எங்களுடைய எரிபொருள், வீட்டுக்கு எரிபொருள். நான் எஸ்எல்சி முடிச்சுட்டு போட்டோ ஸ்டுடியோ வேலை, மளிகை கடை வேலை, சீட்டு கடையில வேலை, டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்ல வேலை, புத்தக கடையில வேலை, இந்த மாதிரி எல்லா வேலையும் செஞ்சது 19 வயசுலதான் சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்து சிக்னல் குரூப்ல நான் வேலை பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு 3 வேளை சாப்பாடு கிடைச்சது. அது வரைக்கும் போட்டுக்கிறது காலைல செருப்பு கூட கிடையாது. அந்த நிலைமையில நாங்க என்ன மாதிரி 95% பேர் அவனால இருந்தாங்க. அந்த வார காலத்துல பஞ்சம் வாழ்க்கை சென்னையில எவ்வளவு பேர் பிச்சை எடுத்திருப்பாங்க உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் மறந்துக்க முடியாது உங்களால. இவர் சொல்றாரு அந்த இளமை காலத்துல நாங்க எல்லாம் இனிமையா இருந்தோம். அதான் 5% பேர் இனிமே இருந்திருக்கலாம். ஆனா 95% பேர் கஷ்டமா இருந்திருக்காங்க. இப்பவும் பாருங்க, ஆப்கானிஸ்தான் வார் நடக்குது, இதுல காசால இஸ்ரேலுக்கு காசாவுக்கும் வார் நடக்குது, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் வார் நடக்குது. இந்த குழந்தைங்களோட முகத்தை நீங்க பாருங்க. அந்த குழந்தைங்க தன்னுடைய இளமைக்கான நிலையில ஞாபகம் வச்சிருக்க முடியுமா? அந்த காலத்துல 195 பேர் இந்த காலத்தையும் அவசர இளைஞர்கள் நிலைமையிலதான் இருக்குங்க. சின்ன வயசு பிள்ளைங்க 5000 10,000 கடையில வேலை செஞ்சு 100 ஆகி சின்ன இளமை காலத்தை ஓட்டிட்டு இருக்காங்க. என்னைக்கு குழந்தை படிக்க சேர்க்கணும் ஆயிரத்தி அவனுக்கு சூழ்நிலை வேலைமா நல்ல ஸ்கூல் இதனாலும் அவன் ஸ்கூல் ஃபீஸ் டொனேஷன் ட்ரெஸ் ஷூ எல்லாம் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்து டெய்லி அவன் கூட ஹோம் ஒர்க் அப்படியே விசாரத்தோடு இருக்கு. ஆபீஸ்ல கல்விக்கடன், பண்டிகைகள், வாகனக்கடன், மருத்துவ கடன், குழந்தைகளுக்கு வயசானவர்களுக்கு உணவு சரியில்லையா, மருத்துவ செலவு, கல்யாணம், காலத்துக்கு குழந்தை எல்லாத்துக்கும் செலவு. அந்த கலாச்சாரத்துக்கு கடன் வாங்க முடியுது. இந்த டென்ஷன் அரசு போய் ஒழுங்கா வேலை செய்ய முடியுமா? மேல திட்டு வாங்கிட்டு வரை டென்ஷன், பரிசாலத்தை இன்கிரிமெண்ட் கிடைக்குமா, வேலையை போகும்போது ப்ரொமோஷன் ஏதாவது போவாங்க டென்ஷன். குழந்தைங்க இன்னைக்கு காலத்துல வந்து படிச்சுட்டு அதுக்கு படிக்க முடிச்சுட்டு வேலை தேடி அலையிறாங்க. 35 வயசுலதான் அவன் வந்து வாழ்க்கையில செட்டில் ஆகி கல்யாணம் பத்தி யோசனை பண்றான். அப்படியே கல்யாணம் 1 வருஷமா 2 வருஷமா கோர்ட்ல போய் டைவர்ஸ் நிற்கிறாங்க. நிம்மதியே இல்லை. கல்யாணம் பண்ணாலும் 3-4 வருஷத்துக்கு குழந்தை கிடையாது. திருமணத்துக்கு கருத்தரிக்க முடியும். உடம்பையிலே இடுப்பு வலி, முதுகு வலி, கருப்பாக போனாரு. இதெல்லாம் 35 வயசுலயே வந்துருது. 25 வயசுல ஹார்ட் அட்டாக்ல போறாங்க. ஏன்? என்ன காரணம்? எல்லாத்துக்கும் டென்ஷன் தான். பழைய இளைஞர்கள் சகோதரர் ஸ்டேஜா இருக்கிறவங்க இனிப்பா இருக்கலாம். ஆனா பட்ட கஷ்டம் ரொம்ப கஷ்டமானதுங்க. எனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்க எல்லா சகோதரர்களுக்கும் மட்டும் இல்ல, தேவகுமாரர்களுடைய பாண்டவர்களுக்கும் ஒரு நிலைமை தான், ராமகிருஷ்ணனுக்கும் அந்த நிலைமை தான், கிருஷ்ணபுரம் அந்த நிலைமை. இளமை காலம் இன்றைய காலம் கிடையாது. எந்த காலத்துல இருக்கிறவங்களுக்கும் இளமை காலம் வேலையில் சோதனை தான் இருக்கும். நம்முடைய பாரத
ஓடி போற மிகப்பெரிய தலைவர்கள் முன்னாடி சில வறுமையிலிருந்து கஷ்டப்பட்டு வந்தவங்க தான். இளமை காலத்தை நேரு இளமை காலத்தை சிறைச்சாலும் தான் அனுபவிச்சாரு. இதை என்னுடைய முதல் ரவுண்ட்ல முடிச்சுக்கிறேன். அடுத்த ரவுண்ட்ல முதுமையை பத்தி பேசலாம். இளமைனா இனிமையை மட்டும் நினைக்காதீங்க. இனிமையை விட இளமையில வறுமைதான் அதிகம் இருக்குது. இதுதான் எல்லா செயலையும் போட நினைக்கிறேன். கிரவுண்ட்ல எந்த பக்கமும் உள்ள எல்லா பக்கமும் அடிச்சு தள்ளிட்டாரு. 16 பயணியை பற்றிய ஆர்குமெண்ட்